நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய பீன் பேக்லேருந்து புது பீன் பேக் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான். இந்த பழைய பீன் பேக் பார்த்திங்கன்னா பிஞ்சு போச்சு. ஸோ நான் தைச்சேன், பட் ஸ்டில் இருந்தாலுமே அது வந்து பழசானதுனால அங்கங்கே ஓட்ட விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ புது பீன் பேக் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா, பழைய பேண்ட் ஒன்று, லேடிஸோட சுடிதார் பேண்ட் ஒன்று இப்போ கிழிஞ்சது எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பீன் பேக்கோட ஒரு எண்டில் வந்து ஃபுல்லாக ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டு நம்ம வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது மூலயமா ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு கால் மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் பேண்ட்லேருந்து. அதோட கால் சின்ன எண்டை வந்து நான் கயிறு வச்சு கட்டிட்டேன், ஈஸியாக வைக்கிற மாதிரி. இப்போது இன்னொரு சைடை வந்து நம்ம வந்து இந்த பீன் பேக்கோட ஒரு அந்த ஓப்பனிங் இருக்கும், அதில் வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். எதுக்காக லேடிஸ் பேண்ட்னா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பகுதி ஒரு சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த பீன் பேக்கோட மவுத் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்மளால் வந்து ஒட்ட முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் ஒரு எண்டு கட்டினதை வந்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது நவராமல் இருக்கிறதுக்காக 4 எண்டுலேயும் வந்து நான் வந்து செல்லட்டை போட்டு ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பீன் பேக் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதையும் ஓப்பன் பண்ணிடுங்க, வெல்க்ரோவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சு ஃபுல்லாக 4 சைடும் வச்சு ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா செல்லோ டேப் வச்சு நீங்கள் வந்து ஒட்ட ஆரம்பிங்க. நான் வந்து ப்ரௌன் கலர் செல்லோ டேப் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் திக்காக பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒட்டிட்டு டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. இல்லை நடுவில் பிஞ்சிருச்சுன்னா ரொம்ப மெஸ் ஆகிடும் வீடு ஃபுல்லாக. நான் இப்போ வீட்டில் வந்து ஹூக் இருந்துச்சு, அதில் வந்து பீன் பேக் தொங்க விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பீன் பேக் அதை ஓப்பன் பண்ணால் அந்த காலில் சுடிதார் பேண்ட் காலில் ஃபுல்லாக வந்து பீன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் நிறைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் மேலே தொங்க விட்டு எடு பண்ணுறதுனால அது கிராவிட்டியில் நேராக அது கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரே ஆளாக வந்து இதை பண்ணிடலாம். ஒரு 2 பேர் தேவைப்படாமல் ஒரே ஆளாக வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிட முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை நான் தனியாக தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுற எல்லாமே உங்களால் காட்ட முடியல. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். பீன்ஸ் வந்து அந்த பேண்ட்லேருந்து ஃபுல்லாக கொட்டிகிட்ருக்கு மேலே இருக்க பீன் பேக்லேருந்து. ஸோ இப்படி கொஞ்ச நேரத்தில் மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். ஜஸ்ட்டு இந்த பேண்ட் மட்டும் நீங்கள் வந்து பீன் பேக்குள்ளே கரெக்டாக விழுற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிட்டு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. மேலே இருக்க எம்டி ஆகிடுச்சு பீன் பேக்கு. நான் அதை கட்டி போட்டுட்டேன். ஸோ பீன் பேக் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. நான் ஓட்டிட்டு இப்போ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபில்லான பீன் பேக் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.